இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் நேர்மையாக இருங்கள். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சாட் வையுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு பாபாவின் சிரேஷ்ட வழிப்படி நடந்து கொண்டே இருங்கள். குற்றமான பார்வை உள்ளது என்றால் புரிந்து கொள்ளுங்கள். முழு 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்று. நாம் நம்மை மனிதரில் இருந்து தேவதையாக்குகிற அந்த தந்தையிடம் வருகின்றோம். சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குபவர் பிரம்மா கிடையாது. எந்த ஒரு தேகதாரியும் கிடையாது. அவர்தான் சிவபாபா. ஹே பகவான், ஹே பதீத பாவனா, வந்து இந்த பதீத உலகத்தை பாவனமாக்குங்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாகத்தான் சொல்கிறது. ஆத்மாதான் பதீதாகியுள்ளது. அதனால் தான் அழைக்கிறது. எப்போது இந்த கண்கள் மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்போது கர்மாதீத் நிலை ஏற்படும். அனைத்து ஆதாரமும் கண்களில்தான் உள்ளது. கண்கள்தான் ஏமாற்றுகின்றன. ஆத்மா இந்த கண்களாகிய ஜன்னல் மூலம் பார்க்கின்றது. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர் மற்றும் தலைகீழான கர்மம் செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றால் இதுவும் சரியல்ல. ஆசிரியர் ஆவதோ ஒரு வினாடியின் காரியம். ஆசிரியரைக் காட்டிலும் மாணவர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக வெளிப்பட முடியும். தன்னுடைய மேனர்ஸ் கேரக்டர்களை பார்க்க வேண்டும். நடத்தை, நடவடிக்கைகளின் ஆதாரம் எல்லாம் கண்களில்தான் உள்ளது. தீய பார்வை வைக்கிறீர்கள் என்றால் இதுவும் பாவமாகும். பார்வையை மாற்றுவது என்பது பெரிய முயற்சியாகும். பார்வை மிக நல்லதாக இருக்க வேண்டும். குற்றமான பார்வை அல்லது தேக அபிமானம் உள்ளவராக இருந்தால் வாயு மண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவார்கள். இங்கே அமர்ந்திருந்த போதும் புத்தியோகம் வெளியில் சென்று விடுகின்றது. மாயா மிகவும் ஏமாற்றி விடுகின்றது. மனம் மிகவும் அலையக்கூடியது. இந்த அனாதி டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. பகவான் எதுவும் செய்யவில்லை. நல்ல குழந்தைகள் மீது பாபா மிகுந்த அன்பு செலுத்துவார். பாபாவுக்குத் தெரியும், இன்னும் யாரும் சம்பூரணமாகவில்லை. பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், எப்படி புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்று. குழந்தைகள் சாட் எழுதவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ குறைபாடுகள் உள்ளன. அவற்றை பாபாவிடமிருந்து மறைக்கின்றனர். யார் சாட் எழுதுகின்றனரோ அவர்களைத்தான் நேர்மையான குழந்தைகள் என்று புரிந்து கொள்கிறார். நல்லது.